நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் உதகையில் அமல்படுத்தியுள்ள இ-பாஸ் திட்டத்தால் சுற்றுலா தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநில அரசு திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விரைவில் தமிழக முதலமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாக தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரமராஜா உதகையில் பேட்டி. நீலகிரி மாவட்டம் உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியில் தமிழ்நாடு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பெற்று நீலகிரிக்கு வர வேண்டும் என உயர்நீதிமன்றம் இ-பாஸ் முறையை அமல்படுத்தியுள்ளது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பெற்று வர வேண்டும் என மாவட்ட நிர்வாகமும் உத்தரவிட்டுள்ளது. இதனால் சுற்றுலா தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக இ-பாஸ் திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கம் சார்பில் தமிழக முதலமைச்சரிடம் முறையிடப் போவதாக கூறினார். மேலும் கூடலூர் பகுதியில் யானை வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் சாமானிய மக்களும் வணிகர்களும் எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மாநில அரசு அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். அதேபோல் பேக்கிங் செய்யப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை உயர்நீதிமன்றம் உபயோகப்படுத்தலாம் என நீதிபதி வலியுறுத்தியுள்ளார். அதனை ஏற்று தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக நீலகிரி மாவட்டத்தில் நீதிபதி அவர்கள் இ-பாஸ் முறையை அமல்படுத்த வேண்டும் என்பதை உடனடியாக மாநில அரசு அதை திரும்ப பெற வேண்டும் என்று விரைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். அதே போன்று கூடலூர் பகுதியிலே யானை வழித்தடம் என்று அரசு வழித்தடத்தை எடுப்பதாக ஆய்வு செய்து அறிந்து கொண்டிருக்கிறோம். அங்கே சாமானிய பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் எந்த இடர்பாடு இல்லாத நிலையை அரசு உருவாக்கப்பட வேண்டும், உறுதி அளிக்கப்பட வேண்டும். அதே நிலை இப்பொழுது எடுக்கின்ற முறையை கேள்விப்படுகின்ற பொழுது கூடலூரை இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே அந்த பாதகமான செயலை செய்துவிடக் கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் என்ற பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். பேக்கிங் கவர் சிஸ்டத்திற்கெல்லாம் நீதிபதியே ஆணையிட்டிருக்கிறார். அதை தடை செய்யக்கூடாது, அமலில் இருக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். நமது அரசு மட்டும் அதற்காக ஏற்கனவே போட சட்டத்திலிருந்து அதை திரும்ப பெறுவதற்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவாக அதற்குரிய ஆணை மாநில அரசு வெளியிடும் என்பதை நான் தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.